சார் நான் வந்து +2ல வந்து 194 கட் ஆஃப் எடுத்திருக்கேன் பிசி. பிஎஸ்சி காலேஜ் கோயம்புத்தூர்ல வந்து பிடெக்ல ஏஐடிஎஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கிடைக்குமா? எந்த காலேஜ்? கோயம்புத்தூர்ல என்ன காலேஜ் சொன்னீங்க? பிஎஸ்ஜியா? பிஎஸ்ஜி. பிஎஸ்ஜி சொல்லுங்க. ஓகே, அதுல தான் எய்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாரு. இல்லை, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு இது அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க முன்னாடி எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ ஏன்னா இது கட் ஆஃப்னு வரும்போது நான் மொத்த டோட்டல் மார்க் வேறு. கட் ஆஃபில் வந்து நான் சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் நல்ல கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. அவங்களும் உள்ள வந்தால் உங்களோட காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தயவுசெய்து வந்து மதிப்பெண்கள் நீங்கள் எழுதுறதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணி எல்லாம் போடுங்க. பட் இந்த புது துறைகள் எடுத்திங்கன்னா வெளிநாடுகளில் இந்த மாதிரி துறைகள் அப்படிங்கிறது அண்டர் கிராஜுவேஷனில் கிடையாது. ஆனால் இங்கே சூஸ் பண்ணும்போது அங்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கா, அங்கெல்லாம் போக முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமா அவருக்கான உரிய பதிலை கொடுத்துருக்கேன். அடுத்து பன்ருட்டியிலிருந்து விஜயா காத்திருக்கிறார். வணக்கம் விஜயா. பன்ருட்டி விஜயா, சொல்லுங்க உங்க கேள்வி என்னம்மா? தங்கச்சி பையங்க 12வது முடிச்சிட்டாங்க. என்னம்மா? ஹலோ, கேளுமா, உங்க கேள்வியை கேளுங்க விஜயா, உங்க கேள்வியை கேளுங்க. எங்க தங்கச்சி பையங்க 12வது படிச்சாங்க. சரிங்க. அவங்க வீட்டுக்காரர் இல்லைங்க, அதனால பிஃபார்ம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கோயம்புத்தூருக்கு போனோம். கோயம்புத்தூர்ல இந்த 3 லட்ச ரூபாய் இது கவுன்சிலிங் மூலியமா தான் இப்ப எடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. சரி, பணம் கட்டுங்கன்றாங்க. பிஃபார்ம் படிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப என்னங்க படிக்க வைக்கலாம்? பிஃபார்ம் தானே சொல்றீங்க? ஆமாங்க, இந்த மருத்துவ படிப்பு, இந்த பார்மசில வேலை செய்யறாங்க. சரிம்மா, உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்குமா. சரி, உங்களுக்கு சரியா வழிகாட்டுங்க. வழிகாட்டல் இல்லாமல் இருக்காங்க. இல்லை, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பணத்தை எடுத்து நீங்கள் எங்கேயும் போய் நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. விண்ணப்பத்துக்கு நீங்கள் முதல்ல அதுக்கு அலைஞ்ச விண்ணப்பம் போடுங்க. அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா மேலே இருக்கவங்களுக்குலாம் வேறு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு மூவ் ஆகி வரும். ஒரே ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு குழந்தைக்கு வந்து வாய்ப்புகள் தெரிஞ்ச மனமாற்றம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அறியாமைங்கிற உங்களுக்கு விளக்க போகணும். உங்களை அந்த இது வந்து காணாமல் போகணுன்னா நீங்கள் வெளிச்சத்துக்கு வரணும்னா இன்ஃபர்மேஷன் தெரியணும். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். இப்போதைக்கு நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா விண்ணப்பங்களும் ஓப்பனாக இருக்குது. ஒரு துறையை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னேன், இப்போ ஃபார்மசிங்கிறது வந்து அதுலேயும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் காரணமாக அந்த துறையோட வேலைவாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைக்கப்பட்டு அவங்களோட கல்வி கற்றலோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல படிக்கிறது ரொம்ப அதிகமாக படிக்கணும். அது நல்ல தரமான கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மெரிட்டில் போகிறதுக்கு பாருங்கள். கவுன்சிலிங்கில் அலோகேட் பண்ணுங்கள். அது வழியே நீங்கள் அப்ளை பண்ணி அது வழியே நல்ல இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மற்ற வாய்ப்புகளையும் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. ஸோ இது வந்து மற்றதை நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அதான் நான் சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் படி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு துறையிலே வந்து நீங்கள் நினைக்கிற உங்களோட விஷயங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த வட்டாரத்தில் நம்ம கேள்விப்பட்டதை வச்சு இந்த துறை நல்லா இருக்குங்கிறத விட உலகளவில் என்ன நடக்குதுங்கிறத நீங்களே போய் தேடி பார்க்கலாம். யூடியூப்பில் நிறைய தகவல்கள் வந்து நல்ல விஷயங்கள் கொடுக்கப்படுகின்றன. சிறந்த பல்கலைக்கழகங்களே இப்போ ட்ரக் டிஸ்கவரி எப்படி குறையுது, ஃபார்மசியில் என்ன ஸ்கோப் மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடியே யாரோ சொல்லிட்டாங்க இந்த ஃபார்மசி படித்தா நல்லாயிருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் போய் விழுக வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் தனிப்பட்ட திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சேட்டலைட் லான்ச் அவங்களை யாருமே பிடிக்க முடியாது. அந்த தேடலை உங்களுக்குள்ளே தேடல் எப்படி இருக்குன்னா, அகத்துலேயும் இருக்கணும், புறத்துலேயும் இருக்கணும், இன்சைட் அண்ட் அவுட் சைட் இருக்கணும். இன்சைடில் நான் என்ன கெப்பாசிட்டிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹியூமன் பீயிங் வந்து என்வாயன்மெண்டல் பேஸ்ட். எந்த என்வாயன்மெண்ட்டில் புஷ் பண்ணுறீங்களோ அந்த என்வாயன்மெண்ட்டில் வந்து வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து நம்ம நிப்பாட்ட வேண்டாம். அந்த குழந்தைக்கான தேடுதலை கொஞ்சம் விரிவுபடுத்தி ஆழப்படுத்தி என்னெல்லாம் மற்ற வாய்ப்புகளையும் பார்த்துட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணுமா, ஒரு திரைப்படத்தை சொல்லுவாங்க, மருத்துவமனைக்கு போயிட்டு பைசா எவ்வளோ வேணா செலவு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி எவ்வளோ வேணா கொடுக்க தயாராக இருக்கணும். பணத்தை வச்சுட்டு அலையாதீங்கம்மா. நிச்சயமாக பணத்தை வாங்குறதுக்கு தயாராக நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் முதல்ல தேடலை புரிஞ்சுக்குங்க. பிஃபார்ம் நல்ல படிப்பு தான், முயற்சி எடுங்க. கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கல்லூரிகள் இருக்குது, நல்ல கல்லூரிகள் இருக்குது. தேடி பிடிங்க. தேடல் தான் மிக மிக முக்கியமானது. விஜயாவுக்கு புரிந்திருக்கும். கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவை நோக்கி நாம் வந்துவிட்டோம் சார். எனவே என்னுடைய ஒரே கேள்விக்கு அடுத்து உங்களுடைய முடிவுரை கருத்தாக நீங்கள் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன சொல்லணுமோ நீங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு கேள்வி, என்னோட கேள்வி, இந்த இப்போ டிஎன்இஏ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த சாய்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணுறதுல ஒரு குழப்பம் இருக்குது எல்லாருக்கும்.
எந்த படிப்பு எடுக்கலாம், எந்த கல்லூரி எடுக்கலாம், எந்தெந்த கல்லூரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி செய்யலாம்னு சுருக்கமாக சொல்லுங்கள். கல்லூரிகள் வந்து எத்தனை ஆண்டுகள் இருக்குது, எத்தனை பேச்சஸ் பாஸ் அவுட் இருப்பேன். நாங்களாம் வந்து எங்கள் கல்லூரியில் 225 வருஷமாக இருக்குது. நாங்கள் வந்து திருப்பி காலேஜுக்கு எங்கள் பேட்ச் மட்டுமே ஒரு 3.5 கோடி 6 கோடி செலவழிக்கிறோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து படித்த கல்லூரிக்கு திரும்ப பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி கல்லூரிகள், அரசு கல்லூரிகள், நான் அரசு கல்லூரிகள் தாண்டி எதுவும் சொல்லதில்லை, அரசு கல்லூரியில் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது, எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா, அத்தனை பேட்ச் பாஸ் அவுட் இருக்கா, அந்த மாதிரி கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க. பட் இந்திய அளவில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நார்த் இந்தியாவும் வெஸ்டர்ன் இந்தியாவும் மோர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஓரியன்ட், நம்ம தான் சயின்ஸ் ஓரியன்ட். அங்கே நிறைய கல்லூரிகள் இருக்குது. அங்கே யாரும் நிறைய பேர் வர்றதில்லை. எல்லாரும் இந்த பொறியியல் மருத்துவம் மட்டும்தான் பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்க வழியே நிறைய சயின்ஸில், ஆராய்ச்சியில், மற்ற துறைகளையும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை கவனிக்கின்றன. நிச்சயமா சார். உங்களுடைய முடிவரி கருத்தா மாணவ செல்வங்களுக்கு முடிவாக வந்து பெற்றோர்கள் மாணவர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் என்னென்ன இருக்கணும்னு தெரியல அப்படின்னா நாங்கள் கருத்தரங்குகள் செமினார் வந்து எவ்ரி சண்டே வந்து பண்ணணும். இந்த வாரம் நாங்கள் வந்து மதுரையில் பண்ணுறோம். அடுத்த வாரம் சென்னையில் அண்ணா லைப்ரரி, சென்ட்ரல் லைப்ரரியில் வந்து பெய்டு செமினார், ஃப்ரீ செமினார்லாம் கிடையாது, நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். இந்த செமினார் வந்து அட்டன் பண்ணி அது மூலமாக ஒரு ஃபுல் டே செமினார், அம்மா அப்பா ஸ்டூடெண்ட் 3 பேருமே வரணும். என்னென்ன வாய்ப்புகள், என்னென்ன பண்ணலாம், +2 முடித்தவர்களுக்கு தனியாக ஒரு செமினார் இருக்குது. இப்போ என்னென்ன அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்படி உங்கள் கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், இது ஒரு ஃபுல் டே செமினார். ஃபுல் டே வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். எங்களோட இணையதளம் வந்து indiacollegefinder.org. இது வழியாக நீங்கள் பார்த்து அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சிறந்த கல்வியை எடுத்து உயர்கல்வியை பெற்று வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த சத்தியம் டிவிக்கும் நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.